Hi, hello friends, welcome to annamartofcooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சால்னா எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்பவும் அருமையா இருக்கும். மெயினா பரோட்டா, இட்லி இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோ நீங்களும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே உடனே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டும் வேறு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஒரு லைட் ப்ரௌனாக ஆனால் போதும். இப்போ நல்லா வதங்கினது போதும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆற வச்சு அரைச்சி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். இது சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். இதோட நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா சூடாயிருச்சு. இப்போது பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வெங்காயம் வதங்குறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு போயிட்டு நல்லா ஒட்டிட்டு அடி பிடிச்சிடும். ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா கடைசியாக சேர்ப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஜூஸி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணும்போதே நான் உப்பு சேர்த்து கழுவி எடுத்திருக்கேன். இப்போது சிக்கன் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடலாம். மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கறியோட நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதையும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. இப்போது அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி செய்யும்போது இந்த சிக்கன் சால்னா ரொம்பவும் சூப்பராக சுவையாக இருக்கும். இப்போது வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றினாலும் தப்பில்லை, ஏன்னா சால்னா எப்பவும் தண்ணியாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போவே நல்லா வாசமாக இருக்குது. இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும். ரெடி ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். மசாலா கறியோட நல்லா வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. சால்னாவுக்கு நீங்கள் எப்பயுமே சிக்கனில் வந்துட்டு எலும்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் நம்ம குக்கரில் வந்து வேக வைக்கும்போது நல்லா அதோட சாரெல்லாம் இறங்கி நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சால்னா மெயினாக பரோட்டாவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், ரொம்பவும் சுவையான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். until then bye from Kani.